Hello everyone. Good afternoon. Let's start with the algebraic expression. அதில் நம்ம அன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா multiplication of the algebraic expressions or polynomials using the exponent formula, that is x power m times x power n is equals to x power m plus n. Then divide now x power m divided by x power n equal to x power m minus n அப்படின்னு. இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஜஸ்ட் டிவைட் த பாலினாமியல்ஸ்ல ஒரு காம்ப்ளெக்ஸ் பாலினாமியல் எடுத்தோம்னா அதை எப்படி டிவைட் பண்ணுறோம்னு பார்க்க போறோம். தென் சில எக்ஸ்பிரஷன் எக்ஸ்பேண்ட் பண்ணியோ இல்லை சிம்பிளிஃபை பண்ணியோ கொடுத்துருப்பாங்க. அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கும். அது என்ன மிஸ்டேக்ஸுங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் காஸ்ட் 81 bracket terms p power 4q squared rq plus 2pq qq r square minus 5p square q square r square divided by 3pqr whole square. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இருக்கிற எக்ஸ்பிரஷனில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷனில் there are 3 terms, பட் ஆனால் வெளியில் 81 இருக்கு. இந்த 81 டிஸ்ட்ரிபியூட்டட் வித் ஈச் டேர்ம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் டேர்ம் 81 p power 4 q square r cube r. செகண்ட் டேர்ம்ல அப்படியே 81 டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் பொழுது 81 times 2 162 p cube q cube r square. Then 81 times 5 81 times 5 நம்ம அப்படியே கூட எழுதிக்கலாம். So it would be easy for cancelling the terms. So நம்ம இங்க மல்டிபிள் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. Just we can write it 81 times that number. So there are 3 terms in the first one. Then divided by, these 3 terms needs to be divided by 3p square qr whole square. Whole square na ஒவ்வொரு இதுலயும் ஸ்கொயர் இன்க்ளூட் ஆகும். 3 square p square q square r square. So 9p square q square r square. ஓகேவா? இப்போ ஒவ்வொரு டேர்மையும் இந்த 9p square q square r square ஆல டிவைட் பண்ணும். 81p power 4 q square r cube over 9p square q square r square. என்ன வரும்? 81 9 divide பண்ணா we will have 9. Then p square q 2 minus 2 is 0. So r. Then next term 81 times 2 p cube q cube r square over 9p square q square r square. So 81 la 9 cancel ஆச்சுன்னா then we will have 9 into 2 18 p cube by p square p q cube by q square q r squared get cancelled. Then 81 into 5 p square q square r square 9 p square q square r square. Then 81 and 9 cancel பண்ணா we will have 9. 9 times 5 is 45. இந்த terms எல்லாமே variables எல்லாமே cancel ஆயிடும். So we will have like this. Then centerல இருக்க symbols use பண்ணி we can write it as a polynomial 8pq plus 45. Yes, we can have the algebraic expression. The final answer is 9p square r 18pq and minus 45. This would be the answer. That's it. ஸோ நம்ம இந்த டிவிஷன் ஆஃப் ஆல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது நம்ம அதுக்கு முன்னாடிலாம் நம்ம இந்த மாதிரி படிக்கல அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஸ்டெப்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி செஞ்சோம்னா இட் வில் பி ஈஸியஸ்ட் ஒன். இல்லை நான் ஆல்ரெடி நல்லா ப்ராக்டிஸ் ஆகிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணலான்னா டேரெக்டாக இந்த டேர்மை வச்சுட்டு இந்த 9p ஸ்கொயர் q ஸ்கொயர் r ஸ்கொயர்டை ஒவ்வொரு டேர்ம்ல இருந்தும் காமனாக வெளியே எடுத்து தென் நம்ம கேன்சல் பண்ணி அப்ளை பண்ணணும். ஆனால் நம்ம இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறோம்னா இப்படி டேர்ம் பை டேர்ம் பண்ணி பண்ணுறது இட் இஸ் ஈஸி ஃபார் அஸ். ஓகே கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இதில் எரர்ஸ் கண்டுபிடிச்சி கரெக்ட் பண்ணும். இட் ஆல்சோ இன்வால்விங் அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் ஆஸ் வெல் அஸ் டிவிஷன் பண்ணலாமா? ஸோ இங்கே கொஸ்டின்ஸில் பார்த்தோன்னா இங்கே 7 இருக்கு, இங்கே 3 இருக்கு.
10 7 3 ஆட் பண்ணா 10 எல்லா வேரியபிள்ஸும் y ஸ்கொயர் இருக்குது. இங்க என்ன சொல்றாங்க -1 இருக்கு. இங்க கோஎஃபிஷியன்ட் பார்த்தோம்னா 7 + 3 -1 இருக்கு. அப்படின்னா இங்க ஆன்சர்ல என்ன வந்திருக்கணும் 9y ஸ்கொயர் வந்து. ஸோ என்ன தப்பு அப்படின்னா இந்த -y ஸ்கொயர்டை அவங்க கன்சிடர் பண்ணணும். ஓகே, இங்க வந்து m is to be distributed with 4m as well as -3. அப்படின்னா என்ன வந்திருக்கணும் -3m வந்து. தென் இந்த டேர்ம் பார்த்தோம்னா இந்த டேர்ம் FOIL மெத்தட்ல யூஸ் பண்ணலாம். லெட்ஸ் டூ. எக்ஸ் டேர்ம் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. FOIL மெத்தட்ல ஃபர்ஸ்ட்னா x into x ஸ்கொயர், first and last, that is outer, so plus 3x, then inner -2x, then last 2 3s are -6, then x square plus x -6. So x term is missing over there. Is it okay? இங்க வந்து addition வந்து same term, xyங்கிறது same term, we are doing addition only. அப்படின்னா என்ன பண்ணும் கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் ஆட் பண்ணா போதும். வேரியபிள் must be xy. So the correct answer is xy. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த வேரியபிளை மல்டிபிள் பண்ணிட்டாங்க. வேரியபிள் வந்து இட்ஸ் அ காமன் வேரியபிள் தான், அப்படியே விட்டுரும். ஜஸ்ட் கோஎஃபிஷியன்ட்டை மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணணும். இங்க 4n ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. ஸ்கொயர் இஸ் காமன் ஃபார் 4 as well as n. இங்க வந்து 4 n-க்கு மட்டும்தான் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. So 4 square வரணும். So this term will become 16n square. That is the mistake over there. இங்க பார்த்தோம்னா மைனஸை காமனா வெளியே எடுத்து எழுதிருக்காங்க. அப்படின்னா இந்த இடத்துல மைனஸ் வரணும், இந்த இடத்துல பிளஸ் வரும். பிகாஸ் மைனஸை காமனா வெளியே எடுக்கும் போது this is changes into plus, this is changes into minus, this is changes into plus. ஏன்னா plus into minus minus, minus into minus plus. That's it. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு சம் தப்பா கொடுத்து அதில் எரர் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அது என்ன எரர்? இங்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு -y ஸ்கொயர்டை அவங்க கன்சிடர் பண்ணலாம். இங்க வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியில அந்த 3 கூட டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். இங்க எக்ஸ் டேர்ம் மிஸ் பண்ணிட்டாங்க. இங்க வந்து xy மல்டிபிள் பண்ணிட்டாங்க. இங்க ஸ்கொயர் வந்து 4ல கன்சிடர் பண்ணலாம். இங்க வந்து சைன் சேஞ்சஸ் கரெக்டா பண்ணலாம். இந்த மாதிரி ரீசனும் நம்மளுக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ கரெக்ட் பண்றது பிரச்சனை இல்லை. கரெக்ட் பண்ணி என்ன தப்பு அதனால நாங்கள் இப்படி கரெக்ட் பண்ணோங்கிறதையும் நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண தெரியும். ஓகே ஓகே நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ல என்ன டாபிக் வரும் அந்த டாபிக்கை நம்ம பார்க்கலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ, see you then, bye bye.